இன்றைய செய்தியுடைய தலைப்பு ஒரே நாளில் மாபெரும் மாற்றம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மாற்றங்கள் என்பது நாளடைவில் ஏற்படும் என்பதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு. ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள, ஒரு காரை ஓட்டி பழக, புதிதான விஞ்ஞான நுட்பங்களை அறிந்து கொள்ள ஒரு நாள் போதாது. பல நாட்கள் சிந்தனை, பல நாட்கள் பிரயாசம், பல நாட்களுடைய பழக்கங்கள் தான் கற்றுக் கொடுக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மாற வேண்டுமென்றால் ஒரே நாளில் மாறிவிடலாம். அதற்கு மாதங்கள் தேவையில்லை, வருஷங்கள் தேவையில்லை. இரட்சணிய வருஷம் அல்ல, இரட்சணிய மாதம் அல்ல, இன்றைக்கே இரட்சணிய நாள். ஆகவே ரட்சிப்படைவதற்கு நீண்ட காலம் தேவையில்லை. ஒரே நாளிலே ரட்சிப்படைந்து கர்த்தருக்குள் பிறந்துவிட முடியும். அப்படி ஒரே நாளில் எதிரடையான சூழ்நிலையிலிருந்து கர்த்தரின் பக்கம் வந்த மாபெரும் மனிதனை குறித்து தான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்தியா, நம் சமுதாயம், நம்முடைய ஊர் நம்மை உற்று கவனிக்கிறது. நாம் யார் பக்கம், நாம் யார் பக்கம் இருக்கிறோம்? நீதியின் பக்கமா, அநீதியின் பக்கமா, அநியாயத்தின் பக்கமா, நியாயத்தின் பக்கமா, கொடுமையின் பக்கமா, இரக்கத்தின் பக்கமா? On which side we are on? நாம் எந்த பக்கத்தில் இருக்கிறோம் என்பதை ஜனங்கள் அறிய விரும்புகிறார்கள். நாம் சொல்கிறோம் நாம் கிறிஸ்துவின் பக்கம் என்று. அதை அவள் கண்டுகொள்ள விரும்புகிறார்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்திலே மதத்தின் பக்கம், பாரம்பரியத்தின் பக்கம், தீவிரவாதத்தின் பக்கம் அவனை குறித்து வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் நாசம் பண்ணுகிறவருடைய பக்கம், சபையை எதிர்க்கிறவர்கள் பக்கம், தேவாலயத்தை கிறிஸ்தவ ஆலயத்துக்கு விரோதமாக இருக்கிற பக்கம், அவ்விதமாக மிகவும் தீவிரவாதியாக இருந்தான் கிறிஸ்துவுக்கு விரோதமாக. பவுல் என்ற உடனே, சவுல் என்ற உடனே தெரியும் அவன் எதிராளியின் பக்கம், கிறிஸ்துவுக்கு விரோதிகளின் பக்கம் அவன் இருக்கிறான் என்று. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியா, நீங்களும் நானும் யார் பக்கம்? ஒரு காலத்தில் ஜெர்மானிய படை பாரிஸ் நகரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. வழியிலே ஏராளமான நகர்களை, கிராமங்களை தாண்டி வந்து கொண்டிருந்தது. அந்த படை கிராமங்களை நாசமாக்கி கொண்டே போனது. ஒரு கிராமத்தில் ஒரு பெண் ஊன்றுகோலை வைத்து நடக்கிற பலவீனம் உள்ள அந்த பெண் தன் ஊன்றுகோலை கையில் பிடித்து கொண்டு ஆவேசமாக ஜெர்மானிய படைக்கு எதிராக வருகிறாள். ஊரில் உள்ள வாலிபர்கள் அந்த பெண்ணை பார்த்து, உனக்கு பைத்தியமா, இவ்வளவு பெரிய படை வருகிறது, நடக்க முடியாத நீ ஊன்றுகோலை கையில் எடுத்து வந்திருக்கிறாயே, எதிர்த்து நிற்க முடியுமா உன்னாலே? வீட்டுக்கு போ என்றார். அந்த பெண் சொன்னாள்,
என்னாலே இந்த படையை எதிர்க்க முடியும் என்று நான் வரவில்லை. என்னை பைத்தியக்காரி என்று எப்படி யார் நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. I don't care. Let them know which side I am on. அவர்கள் என்னை பற்றி என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. நான் யார் பக்கம் இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். நான் ஜெர்மானிய படைக்கு எதிராக இருக்கிறேன் என்பதை அறிய வேண்டும் என்றார். இந்த தேசத்தில் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்களோ, நான் இயேசுவின் பக்கம் என்பதை ஜனங்கள் அறியும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வேலை ஸ்தலமோ, சொந்த வீடோ, தனிப்பட்ட முறையில் நம்முடைய நடமாட்டமோ, எல்லா இடத்திலும் நம்மை குறித்து சொல்ல வேண்டும், ஈவன் இயேசுவின் பக்கம், இஸ் ஆன் த சைட் ஆஃப் ஜீசஸ். அப்படி நம்மை குறித்து சொல்வார்கள் அருமையானவர்களே. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்காக இருக்கும்படியாக சில வார்த்தைகளை முன்னோட்டமாய் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த பேதுரு ஒரு காலத்தில் கிறிஸ்துவுக்கு எதிராளி பக்கம் இருந்தான். மத்தேயு சுவிசேஷம் 26:72. இவ்விதமாக ஒரு காலத்திலே பேதுரு தேவனுக்கு விரோதமாக இருந்தான். சுற்றுப்புற சூழ்நிலைகளை பார்க்கும்போது பேதுரு எதிராளி பக்கம். கொஞ்ச காலம் கடந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அதே பேதுரு கொஞ்ச நாட்களில் இந்த அறிக்கை செய்கிறான். இந்த இயேசு நான் அறியேன் என்று சபிக்கவும் சத்தியமும் பண்ணின பேதுரு இப்போது சொல்கிறான், இந்த இயேசுவே நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார். இப்போது பேதுரு யார் பக்கம்? இயேசுவின் பக்கம். எப்போது இயேசுவின் பக்கம் இருந்தவன் அல்ல, தடுமாறி நின்றவன், திசை மாறி போனவன். ஆனாலும் உறுதிப்பட்டான். என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அநேக சமயத்தில் வாழ்க்கையின் நெருக்கத்தினாலே, பிரச்சனையின் கடுமையினாலே நான் இயேசுவின் பக்கம் என்பதை நிலைநிறுத்த முடியாமல் போயிருக்கலாம் பேதுருவை போன்று. ஆனாலும் தொடர்ந்து அப்படி இருக்கக்கூடாது. தடுமாறி போன பேதுரு இப்பொழுது உறுதியாக இயேசுவின் பக்கம் இருந்தது போல நாமும் உறுதியாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இயேசுவை பற்றிய ஒரு நல்ல அறிக்கை நாம் செய்ய வேண்டும். அதை உங்களுக்கு வற்புறுத்தி சொல்லிவிட்டு நான் அந்த செய்திக்குள் போகிறேன். நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. நாம் மௌனமாக இருப்பதற்கு நாம் பெரிய பதவியில் இல்லை. பொறுப்புள்ள பதவியில் உள்ளவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக அறிக்கை பண்ணுவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசியுங்கள். சரியான அறிக்கைக்கு, இயேசுவை பற்றிய சரியான அறிக்கைக்கு நம்முடைய சரீரத்தில் 2 உறுப்புகள் மிக அவசியம். இவையெல்லாம் வாயும் இருதயம். நம்முடைய வாயும் இருதயம் சேர்ந்தால்தான் தேவனை பற்றிய சரியான அறிக்கை உண்டாகும். இருதயம் அமைதியாயிருந்து வாய் மாத்திரம் இயேசுவை பற்றி அறிக்கை செய்யுமானால் அது மாய்மானம். இருதயம் ஒத்துக்கொள்ளாமல் வாயினால் மாத்திரம் இயேசு ஆண்டவர், இயேசு இரட்சகர் என்று சொல்லுமானால் அது மாய்மான ஜீவியம். வாய் அமைதியாயிருந்து இருதயம் மாத்திரம்
மிக மெதுவாக இயேசு ஆண்டவர், இயேசு ரட்சகர் என்று சொல்லுவானால் அது கோழைத்தனம். வாய் மௌனமாக இருந்து இருதயம் மாத்திரம் பேசுமான கோழைத்தனம். இருதயம் மௌனமாக இருந்து வாய் மாத்திரம் பேசுமானால் அது மாய்மானம். இந்த இரண்டும் சரியான அறிக்கைக்கு பயன்படாது. வாயும் பேச வேண்டும், இருதயம் பேச வேண்டும். இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, டெல்லி நகரத்தில் தேவாலயங்கள் தாக்கப்படுகின்றன. அந்த தேவாலயத்தில் சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதா? அந்த தேவாலயத்தின் ஊழியர்கள் உண்மையான ஊழியக்காரர்களா? இந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். இந்த ஆராய்ச்சி அல்ல. இப்போது அவரை ஏன் தாக்கினார்கள்? இயேசு என்கிற நாமத்துக்காக அந்த கட்டணம் தாக்கப்பட்டது. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவாலயம் தாக்கப்பட்டதை குறித்து எந்த திருச்சபை தலைவர்களுக்காக நமது பகுதியிலே ஒரு பாதிப்பு உண்டாகி ஒரு சத்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? யாராவது ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? பிரியமானவர்களை, இன்றைக்கு அவளை எதிர்த்து பேசினான் சிறைச்சாலைக்கு கொண்டு போய் விடுவார்கள் அல்லது கடுமையான சட்டத்திட்டங்கள் பாயும் என்று பயந்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன் அருமையானவர்களே, எந்த இடத்திலாவது வெளியிலே நின்று இயேசுவை குறித்து பேசுவதனாலே சட்டங்கள் பாயும், சிறைச்சாலை திறக்கும் என்று இருக்குமானால் அந்த இடத்தில் நான் பிரசங்கம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன். என் கர்த்தருடைய நாமத்துக்காக நான் நிற்க ஆயத்தமாக இருக்கிறேன். என் தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக தைரியமாக எவ்விடத்திலும் அவரை பிரகடனப்படுத்தவே கர்த்தர் என்னை அழைத்தார். ஆகவே பயமுறுத்தலுக்கோ சட்டத்திட்டங்களுக்கோ பயந்து வாழும்படியான ஒரு அழைப்பு அல்ல. என்னை கேட்கும் என் அருமையான சகோதரரை, இங்கே தேவனுக்கு விரோதமாக ஒரு மனிதன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பெயர் சவுல். நல்ல வைராக்கியமுள்ள ஒரு மனிதன், மிக படித்தவன், an intellectual giant, மிகப்பெரிய அறிவாளி, a ready pen, a powerful orator, a mighty man of Judaism. யூத மதத்தினுடைய மிகப்பெரிய வல்லவன், எழுத்திலே வல்லவன், பேச்சிலே வல்லவன், அறிவாளி. அப்பேற்பட்ட மனிதன் தேவனுக்கு விரோதமாக வருகிறான். அவனுடைய ஆரம்பத்தை பார். அவன் யூத மதத்தில் வைராக்கியம் உள்ளவன். இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லும்போது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மத வைராக்கியத்திலே புறப்படுகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் ஒரு எபிரேய வாலிபன், பராக்கிரமசாலி, சிறகாகலே வல்லமையாய் பிரசங்கம் பண்ணுகிறவன், ஜனங்களுடைய ஆதரவை பெற்றவன், கமாலியல் என்ற பெரிய போதகரிடத்தில் படித்தவன், வேத அறிவு மிக்கவன், மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவன், பரிசையில் பரிசேயன். அப்பேற்பட்டவன் நிருபங்களை கையில் வைத்திருக்கிறார். நிருபங்கள், கடிதங்கள். இந்த கடிதங்கள் ஜெபஆலய கட்டளைகள், அன்றைய மதவாதிகள் எழுதி கொடுத்த உத்தரவாதங்கள். சாதாரண கடிதம் அல்ல. இயேசுவை ஆராதிக்கிற யாரையும் சிறைப்பிடிக்கிற ஒரு கடிதம். எவனாவது இயேசுவை தொழுது கொண்டான் அவனை சிறைப்பிடித்து
அவனை சித்திரவதை செய்து கல்லெறிந்து கொள்வதற்கு அதிகாரம் உள்ள பத்திரங்கள் தான் இந்த நிருபங்கள். இந்த நிருபங்களை கையில் எடுத்துக்கொண்டு தமஸ்கு பட்டணம் நோக்கி போகிறான் தர்சீசு வாலிபன். அவன் கையில் இருக்கிற அந்த கடிதங்கள் இடுப்பில் இருக்கிற பட்டயத்தை விட வல்லமை உள்ளது. அப்பேற்பட்ட கடிதங்களை சுமந்து கொண்டு போகிறான். என் அருமையான சகோதரனே, சகோதரி, கிறிஸ்துவின் நிமித்தமாக உனக்கு விரோதமாக நீ வேலை செய்கிற இடத்திலே மெமோ கொடுக்கப்படுகிறதா? உன் பக்தி நிமித்தமாக உனக்கு விரோதமாக கடிதம் கொடுக்கப்படுகிறதா? உன் விசுவாசத்துக்கு விரோதமாக அநேக கடிதங்கள் எழுதப்படுகின்றனவா? பயப்படாது. இந்த கடிதங்கள் வல்லமை உள்ளவைகள், கிறிஸ்தவர்களை தீர்த்து கட்டக்கூடிய வல்லமை உள்ளவைகள், பட்டயத்தை விட கூர்மையானவைகள். ஆனாலும் இந்த கடிதங்களை கர்த்தர் அனுமதித்தார். ஓர் எல்லை வரையிலும் அனுமதித்தார். என் அருமையான சகோதரனே, ஒரு எல்லை வரையிலும் உனக்கு விரோதமாக சில கடிதங்கள் வரும். ஒரு எல்லை வரையிலும் எழுத்துக்கள் அனுமதிக்கப்படும். ஒரு எல்லை வரையிலும் உனக்கு விரோதமாக பல எழுத்துக்கள் அனுமதிக்கப்படும். பயப்படாது. அரசாங்கத்திலிருந்து, மேல் அதிகாரியிடமிருந்து, சமுதாயத்திலிருந்து உனக்கு விரோதமான ஒரு ஆயுதம் உருவாக்கப்படும். ஒரு எல்லை வரையிலும் அந்த ஆயுதம் பயன்படுத்தப்படும். அருமையானவர்கள், இங்கேயும் இந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, உன் அலுவலகத்திலே உனக்கு ஒரு கடிதம் கொடுக்க, உன் அலுவலகத்தில் உனக்கு ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறோம். அந்த கடிதத்தில் உன் பக்தி நிமித்தமாக, உன் விசுவாசத்தை நிமித்தமாக உன்னை பலவிதத்திலும் குற்றப்படுத்தி உன்னை இந்த வேலையிலிருந்து நீக்கும்படியான சூழ்நிலை ஏற்படலாம். அல்லது வேறு உன்னை அநியாயமாய் குற்றப்படுத்துகிற ஒரு கடிதம், ஒரு மெமோ உனக்கு கொடுக்கப்படலாம். அந்த மெமோவை வாங்கின உடனேயே எல்லாமே முடிந்து விட்டது. எனக்கு விரோதமாக எல்லாம் நடக்கிறது, இனி எனக்கு எதிர்காலமே இல்லை என்று நீ சஞ்சலப்படாது. சனகரிப்பு ராஜா எசேக்கியாவுக்கு அந்த நிருபம் எழுதியிருந்தான். அந்த நிருபம் பாரம் உள்ளது, வல்லமை உள்ளது. எசேக்கியாவுக்கு விரோதமான ஒரு பலமுள்ள ஆயுதம். அந்த நிருபம் வந்ததும் எசேக்கியா என்ன செய்தான்? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி போதும், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். தேவ சமூகத்தில் அந்த நிருபத்தை விரித்தான். பவுல் கொண்டு போற நிருபங்கள் தேவ சமூகத்தில் தேவ தூதர்களாலே வாசிக்கப்பட்டன. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட வார்த்தைகள், என்னுடைய திருச்சபைக்கு விரோதமாக எழுதப்பட்ட வார்த்தைகள், ஊழியத்துக்கு விரோதமாக எழுதப்பட்ட வார்த்தைகள், அதை கர்த்தர் கவனித்தார். ஆம் தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக எழுதப்படும் வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறவர். உனக்கு விரோதமாக எழுதப்படும் எல்லா காரியமும் பரலோகம் உற்று கவனிக்கும். நீயோ அதை தெய்வ சமூகத்தில் வைத்து விடு. உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கடிதமோ நிருபமோ எவைகளானாலும் தேவ சமூகத்தில் வைத்து, ஆண்டவரை நீரே இதை வாசியும், நீரே இதை நடவடிக்கை எடும் என்று சொல்லுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். போதும், சமீபித்த போது
இன்னும் கொஞ்ச நேரத்திலே தமஸ்கு பட்டணத்துக்குள்ளே போய் விடுவான். தமஸ்குக்கு இந்த பக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமஸ்கு பட்டணத்துக்குள் போய் அவன் சபை சங்கங்களுக்குள் போய் ஆட்களை பிடிப்பான். சவுல் வந்து கொண்டிருக்கிறான். இந்த செய்தி எல்லாருக்கும் கிடைக்கிறது. கிறிஸ்தவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமஸ்கு பட்டணத்தின் வாசல் அருகே வந்து விட்டான். அடுத்த எதிர்பார்ப்பு, நம்மை சவுல் கொன்று போடுவான், நம்மை பாழாக்கி போடுவான். ஏனென்றால் அவன் சரித்திரம் அப்படி இருந்தது. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போட்டுவிட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபையை பாழாக்குகிறவன் வாசல்லே நிற்கிறான். தமஸ்கு பட்டணம் அருகே வந்து விட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்து விடுவான். என் அருமையான சகோதரனே, தமஸ்கு பட்டணத்துக்கு சமீபமாய் போகிற வரையிலும் தான் கர்த்தர் அனுமதித்தார். அதன் பிறகு அனுமதிக்கவில்லை. நமக்கு விரோதமான, கிறிஸ்தவத்துக்கு விரோதமான காரியங்கள் இந்த நாட்டில் நடப்பதை கொஞ்ச நாட்கள் மாத்திரமே கர்த்தர் அனுமதிப்பார். பிறகு அவரே இறங்குவார். கொஞ்ச நாட்கள் கர்த்தர் அனுமதிப்பார். நமக்கு அருமையான வாக்குத்தத்தம். உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனால் அது வாய்க்காது போகும். ஆகவே சமீபமாய் இருக்கிற வரையிலும், தமஸ்கு பட்டணத்தின் வாசலை மிதிக்கிற வரையிலும் கர்த்தர் அனுமதித்தார். சிங்க குகைக்கு கர்த்தர் அனுமதிப்பார், சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரி, தைரியமாய் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் கர்த்தர் அனுமதிப்பார். நமக்கு விரோதமாக பேசுவர் பேசட்டும், நம்ம ஏளனம் செய்யட்டும், திருச்சபைகள் மீது கரங்களை வைக்கட்டும், ஊழியக்காரனை அடிக்கிறார்கள், தேவாலயத்தின் மீது கல்லெறிகிறார்கள், நடக்கட்டும். என் தேவன் தடுத்து நிறுத்துகிற வரையிலும் இது நடக்கத்தான் செய்யும். கொஞ்ச நாளிலே கர்த்தர் தலையிடுவார். அருமையானவர்களே, இப்போது கர்த்தர் தலையிடுகிறார். இப்போது வாசிகள் 3ஆம் வசனம். அங்கு திடீரென்று ஒரு பெரிய ஒளி பிரகாசித்தது, ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தை குறித்து உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது தேவனிடத்திலிருந்து பிறந்த வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை சவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். இந்த வெளிச்சத்தை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அந்த ஒளியை பற்றி சொல்லுகிறது. மத்தியான வேளையில் நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி. நம்மை பொறுத்தவரையிலும் உலகத்தில் எது அதிகமான ஒளி? சூரியன். அந்த நாட்களிலே இதைவிட அதிகமாய் நம்பியிருப்பார்கள், சூரியனுக்கு மிஞ்சி ஒரு ஒளி இல்லை என்று. நாம் எத்தனையோ வல்லமைகளை உலகத்தில் பார்க்கிறோம். அதில் ஒரு பெரிய வல்லமை சூரியனுடைய பிரகாசம். ஆனால் தமஸ்குக்கு போகிற வழியிலே கர்த்தர் ஒரு பாடத்தை கற்பித்தார். இந்த உலகத்தினுடைய எந்த வல்லமையை விட என் வல்லமை பெரியது. சூரியனுடைய பிரகாசத்தை விட தேவ சமூகத்தின் பிரகாசம் பெரியது. பவுல் கையில் வைத்திருக்கிற நிருபங்களுடைய வார்த்தையை விட தேவனது வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள். அதைத்தான் அங்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையை விட என் இயேசு பெரியவர். என்னுடைய காரில் என் இயேசு பெரியவர் என்று எழுதியிருப்பதும் காரணம்,
1991 ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நான் மருத்துவமனையிலே என்னுடைய மனைவியை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கேன். அப்பொழுது நீ வீட்டுக்கு வருவாயா என்று கேட்டேன். கண்டிப்பாக வீட்டுக்கு போவேன் என்று. நீ வீட்டுக்கு வருவாயா? நான் வீட்டுக்கு போவேன். சரி, நான் உடனே என்னிடத்தில் டைரி எடுத்து கொடுத்து ஒரு வாக்கியம் எழுது என்றேன். அதில் எழுதப்பட்ட வாக்கியம் தான் இப்படி வந்திருக்கிறது. ஆகவே என் மனதுக்கு ஒரு சமாதானம். மரண கண்ணி விழுந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வரவில்லை, வீட்டுக்கு போகிறேன். இந்த சமயத்தில் உள்ளம் எப்படி இருக்கிறது? என் இயேசு பெரியவர். நான் எந்த நடுராத்திரி பிரயாணமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு மறைமுகமாக ஒரு செய்தி, நீ ஆராதிக்கிற உன் இயேசு பெரியவர். எல்லா சூழ்நிலையை விட அவர் பெரியவர். இந்த செய்தியை தந்த வாகனம் சுமந்து செல்கிறதே தவிர மனைவியின் நினைவுக்காக அல்ல. எங்கு போனாலும் என் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தை பலப்படுத்த முடியாது. உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், உங்கள் வியாதியை விட, உங்கள் பிரச்சனையை விட இயேசு பெரியவர். ஆகவே கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அருமையானவர். இப்போது தேவன் சவுலை சந்தித்த பிறகு அடுத்து என்ன நடக்கிறது? 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சவுல் தரையிலே விழுந்தான். சவுல் சாதாரணமானவன் அல்ல, தரையிலே விழக்கூடியவன் அல்ல. அவனை தாங்கி பிடிக்க எத்தனை பேர் உண்டு. அக்காலத்திலே அவனுக்கு அத்தனை மதிப்பு, அவனுடைய பேச்சு அவ்வளவு ஆற்றல். சபை சங்கங்கள் அவனுக்கு முன்பாக திறக்கும். எந்த கூட்டத்திலும் அவன் பேச முடியும். The highly lettered personality is studied under Gamaliel. கமாலியல் கீழே படித்தவன் தரையிலே விழுந்திருக்கிறான். என்ன சொல்லுகிறார்? எனக்கு விரோதமான எவ்வளவு பெரிய படிப்பும் தரையிலே விழும். எனக்கு விரோதமான எவ்வளவு பெரிய சக்தியும் தரையிலே விழும். எனக்கு விரோதமான எவ்வளவு பெரிய பதவியும் தரையிலே விழும். இதைத்தான் அவன் தரையிலே விழுந்தது நமக்கு சொல்லுகிறார். அவன் கீழே விழுந்தான். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்கு விரோதமாக கொடி கட்டி பறக்கிற எதிர் வல்லமையின் கொடிகள் கீழே இறக்கப்படும். அவைகள் எல்லாம் கீழே விழும். எப்போது நிமிர்ந்திருக்கிற ஒன்று தேவனது வார்த்தை மாத்திரமே. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நிலைத்து நிற்கும். ஆம் பிரியமானவர்களே, தரையிலே விழுந்தது ஒரு வீழ்ச்சி அல்ல, அது நல்ல அடையாளம். அவன் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதம். மனிதர்கள் நம்மை எவ்வளவோ உயர்த்தலாம், ஆனால் கர்த்தரோ அவனை பிடித்து கீழே தள்ளினார். சமுதாயம் சவுலை உயர்த்தியது, மதம் அவனை உயர்த்தியது, பாரம்பரியம் அவனை உயர்த்தியது, தேவன் அவனை கீழே தள்ளினார். இந்த ரெண்டிலே எது ஆசீர்வாதம்? கீழே தள்ளப்பட்டது. எப்படி? பிற்காலத்திலே கொரிந்து சபையிலே நிற்கிறான் பவுல். கேட்கிறீர்களா? கொரிந்து சபையிலே பவுல் நிற்கிறார். சபையிலே ஒரு பிரச்சனை. பவுல் ஒரு அப்போஸ்தலனா? ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தரை பார்க்கவே இல்லை. இவர் எப்படி அப்போஸ்தலனாக முடியும் என்று தர்க்கம். சொந்த சபையிலே தான் அப்போஸ்தலன் என்று சொல்ல வேண்டிய, நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தமான நிலைமை. நீங்கள் எழுந்து நின்று நீங்கள் போதகரா என்று கேட்டால் நான் உடனே சர்டிஃபிகேட்லாம் எடுத்து என் ஆர்டினேஷன் கொடுத்த படத்தை காட்டி நான் போதகர் தான் சொல்ல வேண்டிய நிலைமை இருந்தால்
அது எத்தனை பரிதாபமான நிலைமை. அந்த பரிதாபமான நிலைமை பவுலுக்கு உண்டாயிற்று. நீ அப்போஸ்தலனா? Have you ever seen Jesus when he was alive? அவர் இந்த பூமியிலே நடமாடி கொண்டிருக்கும் எப்போதாவது பார்த்திருக்கிறாயா? Have you ever heard him preach? அவர் பிரசங்கம் பண்ணுவதை நீ கேட்டிருக்கிறாயா? How can you claim to be an apostle? நீ அப்போஸ்தலன் என்று எப்படி சொல்ல முடியும்? அருமையானவர்களே, இக்கட்டான நேரம். அப்போது அவன் பேசுகிறான். 1 கொரிந்தியர் 9:1. நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? இப்போது சொல்லுகிறான், நீங்கள் என்னை என்ன குற்றப்படுத்துகிறீர்கள்? நான் இயேசுவை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள். நான் இயேசுவை பார்த்தேன். இயேசுவை பார்த்ததுக்கு சாட்சி தான் தரையிலே விழுந்தது. இந்த விழுந்தது தான் அவனை அவ்வளவாய் உயர்த்தியது. இன்றைக்கு தரையிலே விழுந்திருக்கிறானே, இந்த அனுபவம் தான் அவனை தேவ மனிதனாக மாற்றியது. உலகம் உயர்த்ததை விட என் தேவன் என்னை தள்ளினால் அது எனக்கு ஆசீர்வாதமாகவே முடியும். ஆகவே இப்போது அவனுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாகிறது. அவனை பார்த்து எப்படி கூப்பிடுகிறார்? வாசியுங்கள் 9:4. சவுலே, சவுலே. என் மனதிலே படுகிறது, இதுதான் சரி என்று நான் சொல்ல வரவில்லை. என்னுடைய மனதிலே தோன்றுகிறது, சவுலே, நீ சவுலே. என்ன அர்த்தம்? பல வருஷங்களுக்கு முன்பு பெருமையினாலே இருந்தானே ஒரு ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல், அது நீதான். நீ பெருமையினால் என்னை எதிர்த்து நிற்கிறாய். சவுல் பெருமையினாலே அன்றைக்கு ராஜாவாக என்னை எதிர்த்தான். அருமையானே, சவுல் பணியாதவன். ஒரு உதாரணம் பாருங்கள், 1 சாமுவேல் 15:30. நான் பாவம் செய்தேன், இப்பொழுது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக, இஸ்ரவேலுக்கு முன்பாக நீர் என்னை கனம் பண்ணும். நான் பாவம் செய்தேன், நீர் என்னை கனம் பண்ணும். நான் பாவம் செய்தேன், நீர் என்னை மதியும். நான் பாவம் செய்தேன், நீர் என்னை துதியும். பார்த்தீங்களா எவ்வளவு பெருமையான வார்த்தைகள். பாவத்துக்கு ஒரு மனம் திரும்புதல் இல்லை. நான் பாவம் செய்தது உண்மை, ஆனால் ஜனங்களுக்கு அதை தெரியப்படுத்தாதையும். ஜனங்களுக்கு மத்தியில் என்னை புகழ்ந்து பேசும், என்னை உயர்த்தும். தாழ்மை இல்லாத ஒருவன், அவன் பெயர் சவுல். பவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலே, நீ சவுலே, நீ பழைய ஏற்பாட்டு காலத்தில் சவுல். உன் குலம், நீ பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரத்தானாகிய சவுலே, உன்னுடைய கோத்திரத்தில் ஒரு ராஜா இருந்தானே, அவன் நீதான். ஆகவே பெருமையை அவனுக்கு சுட்டி காட்டுவதாகவே நான் பார்க்கிறேன். அருமையானவர்களே, அவனை பார்த்து என்ன கேட்கிறார்? வாசியுங்கள். எப்படி கேட்டிருக்க வேண்டும்? எப்படி கேட்டிருக்க வேண்டும்? நீ ஏன் அவர்களை துன்பப்படுத்தினாய்? நீ ஏன் என் பிள்ளைகளை துன்பப்படுத்தினாய்? அப்படி கேட்பதற்கு பதிலாக என்ன கேட்கிறார்? என்னை ஏன் துன்பப்படுத்தினாய்? ஆம் பிரியமானவர்களே, our sorrows are much felt in heaven. நம்முடைய வருத்தங்கள் பரலோகத்தில் அதிகமாக உணரப்படுகின்றன. என் அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய பிள்ளையாக ஜீவித்து உன்னை நிர்பந்தப்படுத்தினால், உன்னை அவமானமாக பேசினால், உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பினால், பரலோகம் அது உணர்கிறது. Your sorrows are much felt in heaven. உன்னுடைய வருத்தங்கள் அதிகமாக உணரப்படுகிற இடம் பரலோகம்.
சபை, அந்த யங் சர்ச் இன் ஜெருசலம், இன் டமஸ்கஸ், தமஸ்கு பட்டணத்தில் உள்ள அந்த சின்ன சபைக்கு ஏற்பட்ட நெருக்கத்தினாலே பரலோகம் அன்றைக்கு வேதனைப்பட்டது. உடனே கேட்கிறார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார்? சகரியா 2:8 வாசியுங்கள். சகரியா 2:8. பிற்பாடு மகிமை உண்டாகும், நம்மை ஒருவர் தொட்டால் அது யாரை தொட்டது போல? கர்த்தருடைய கண்மணியை தொட்டது. அப்படியானால் நாம் எவ்வளவு பத்திரமாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இப்போது இந்த செய்தியோடு இந்த செய்தியோடு பவுல் இருக்கிறான். ஒரு அருமையான காட்சி. பரலோகமே வழியிலே சந்தித்தது. பரலோகத்தின் சத்தத்தை கேட்டான். பரலோகத்தின் ஒளியை பார்த்தான். பரலோகம் அவருக்கு ஒரு கட்டளையிடுகிறது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உன்னை எதிர்ப்பது கடினம். கிறிஸ்தவர்களை தொடுவது உனக்கு கடினமாகும். கிறிஸ்தவர்களுக்கு தீமை செய்வது உனக்கு கடினமாம். சபையை துன்பப்படுத்துவது உனக்கு கடினம். சபை மீது கல்லெறிவது உனக்கு கடினம். முள்ளில் உதைக்கிறாய், நீ முள்ளில் உதைக்கிறாய், ஜாக்கிரதைப்படு. இதுதான் சொல்லப்பட்ட செய்தி, சவுலுக்கு சொல்லப்பட்ட செய்தி. பிரியமானவர்களே, நாம் அடிக்கடி சொல்கிறோம், ராத்திரி ஒரு அருமையான காட்சி. இயேசு நீல நிற ஒரு அங்கி போட்டு அங்கே எங்கும் எங்கள் வீட்டில் உலாவி கொண்டிருந்தார். நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். சாப்பிடும்போது என் பக்கத்தில் இருந்து எனக்கும் ஊட்டி விட்டார், அவரும் சாப்பிட்டார். என்னை கேட்கும் என் சகோதரனே, இந்த காட்சியினாலே உனக்கு என்ன லாபம்? இந்த காட்சி உனக்கு என்ன சொல்கிறது? பரிசுத்த பவுல் தமஸ்கு பட்டணத்து வழியிலே ஒரு காட்சியை கண்டான். அது அருமையான காட்சி. அதை குறித்து அவன் சொல்கிறான். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அந்த பரம தரிசனத்தை ரசிக்காமல் நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படிந்தேன். The implicit obedience to the heavenly vision. அந்த பரம தரிசனத்துக்கு உடனே கீழ்ப்படிந்தான். அப்படியானால் அந்த தரிசனம் ஒரு காட்சி அல்ல. It was a powerful message from heaven. அது பரத்திலிருந்து வருகிற நல்ல செய்தி, வல்லமையான செய்தியை பார்த்தான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, காட்சி கண்டேன் என்று சாட்சிகள் கேட்கும்போது அதனுடைய செய்தி என்ன என்று கேளுங்கள். கர்த்தர் என்ன பேசினார் என்று கேளுங்கள். நீல நிறத்தையும் பச்சை நிறத்தையும் காட்டுவது கர்த்தர் வரமாட்டார். கர்த்தர் நமக்கு ஒரு செய்தியோடு தான் வருவார். அதுதான் காட்சி. இவன் ஒரு செய்தியை அறிந்தான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அதற்கு கீழ்ப்படினான். பிரியமானவர்களே, உடனே என்ன செய்கிறான் என்று பார்ப்போம். சமயம் அதிகமில்லை, வேகமாக போவோம். 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். நான் என்ன செய்ய சித்தமாய்? டோட்டல் சரண்டர். எப்பொழுதுமே பவுல் தான் கிரியை செய்கிறவன். ஆட்களை பிடிப்பது, சிறையில் அடைப்பது, அடிப்பது, உதைப்பது, சபையை சிதறடிப்பது. அப்பேற்பட்டவர் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? தன்னுடைய சித்தத்தை தள்ளிவிட்டார். நீர் என்ன சொல்கிறீர் ஆண்டவரே? நான் ஆண்டவரே என்றான், எஜமானே என்றான். The total surrender and submission to the heavenly authority. பரலோகத்துடைய அதிகாரத்துக்கு தன்னை அவ்விதமாக ஒப்பு கொடுக்கிறான். என்னுடைய சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல. இனி நீர் என்ன சொல்கிறீரோ அதுதான். பிற்காலத்தில் சொல்லுகிறான், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்றான்.
ஆம் என் சகோதரனே, இப்போது அவனுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. 9:16 வாசியுங்கள். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள். இப்போ உங்களை வீட்டுக்கு அழைத்து, இதுதான் நான் 1.5 வயசில் இருந்த படம்னு ஒரு படத்தை காட்டினால் அது ஆச்சரியமாக பார்ப்பீங்க. பாஸ்டர் சின்ன பிள்ளையில் எப்படி இருந்தாரா? இதுதான் நான் படிக்கிற வேத புத்தகங்களுடைய பல வரிசைகள் என்று காட்டலாம். ஆகவே உன்னை காண்பிப்பேன் என்று சொன்னால் அது கவனத்தை ஈர்ப்பதாய் முக்கியமானதாய் இருக்க வேண்டும். இங்கு சொல்லுகிறார், உனக்கு நான் காண்பிப்பேன். எதை காண்பிப்பேன்? உடனே நாம் என்ன எண்ணுகிறோம்? சாட்டையாலே எப்படி அடிப்பேன், கல்லாலே எப்படி அடிபடுவாய், தரையிலே எப்படி குப்புற விழுவாய், சட்டையை எப்படி கிழிப்பார்கள், இதையெல்லாம் உனக்கு அதையா காட்டுவார்? அதை காட்டுவதற்காக கர்த்தர் கூப்பிட்டார். என்னென்ன நன்மைக்காக நீ பாடுபட போகிறாயோ, நீ பாடுபடுவதனாலே உலகத்தில் உண்டாக போகிற ஆவிக்குரிய மேன்மைகளை, சாக்கியங்களை உனக்கு நான் காண்பிப்பேன். நீ கண்ணீர் சிந்துவதனால உண்டாகிற சபைகளை உனக்கு காண்பிப்பேன். நீ பாடுபட்டதனாலே உறுதியாக நிற்கிற ஊழியக்காரர்களை உனக்கு நான் காண்பிப்பேன். இதுதான் காண்பிப்பேன் என்பதை தவிர கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் காண்பிக்கல, மேலான காரியங்களை கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. சரி, சமயம் அதிகமில்லை, நான் வேகமாக போக வேண்டும். 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சவுல் தரையில் இருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். இப்போது கண் தெரியாமல் போய்விட்டது. நான் எழுத்தின்படி நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை. இப்போது அவனுக்கு உலகம் தெரியவில்லை. இப்போது உலகம் அவனுக்கு தெரியவில்லை. யூத மார்க்கம் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. பாரம்பரியம் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. சடங்காச்சாரம் தெரியவில்லை. அவன் காதலே ஒரே ஒரு சத்தம் தான் தெரிகிறது. என்ன சத்தம்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? இதை தவிர வேறு எதுவும் இல்லை. எதையும் அவன் காண, இயேசுவை தவிர வேறு எதையும் காணக்கூடாது என்பதற்காக அவனை குருடாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, அநேக சமயத்தில் நமக்கு பல காரியங்களை கர்த்தர் மறைத்து விட்டார். என் மகளை குறித்து எவ்வளவோ ஜெபம் பண்ணுகிறேன், எனக்கு கர்த்தர் காட்டவில்லையே. என் மகனை குறித்து எவ்வளவோ கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன், ஒரு வார்த்தை கூட கர்த்தர் சொல்லவில்லை. எல்லாம் மறைத்திருக்க காரணம், நீ இன்னும் கர்த்தரை அறிய வேண்டும் என்பதற்காக, நீ இன்னும் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆக உனக்கு தெரியவில்லை, இருட்டாக இருக்கிறது. பவுலுக்கு தெரியவில்லை. இயேசுவை உலகத்தை பார்த்தால் அவனுக்கு எது தெரியாது? இயேசு தெரியாது. அது உலகத்துக்கு அவனை குருடாக்கினார். பிரியமான, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை. என்ன அர்த்தம் என்றால், ஒரு சிற்பி ஒரு கல்லிலே ஒரு நாயை வடித்தெடுத்தான், நல்ல உருவாக்கினான். பிறகு அதை அங்கே போட்டுவிட்டு போய்விட்டான். இன்னொருவன் வந்தான், அவனுக்கு வெத்தலை அடிப்பதற்கு ஒரு கல் வேண்டும். அவன் அந்த கல்லை எடுத்தான், நல்ல கல்லாக இருக்குதுன்னு வெத்தலையை எடுத்து போட்டான். ஒரு பகுதி பூரா சிவப்பாயிடுச்சு. எது பட்டு? இந்த வெற்றிலை பட்டு. இன்னொருத்தன் வந்தான், அருமையான நாய், வாய் சிவப்பாக இருக்குது. ஒருவன் அந்த கல்லில் எதை பார்த்தான்? நாயை பார்த்தான். நாயை பார்த்தவன் எதை பார்க்கல? கல்லை பார்க்கல. கல்லாக கண்டவன் நாயாக. இதுதான் பழமொழி. ஏறியதுக்கு கல் இல்லை. ஆகவே அருமையானவர்களே, உலகத்தை பார்த்தவன் இயேசுவை பார்க்க மாட்டான், இயேசுவை பார்க்கிறவன் உலகத்தை. அதற்காக அவனை குருடாக்கினார். அருமையானவர்களை, இப்போது
அவனை இப்போது தேடுகிறார்கள், பவுலை தேடுகிறார்கள். அருமையான பள்ளி, இயேசு உங்களை தேடுகிறார். என் அருமையான சகோதரனை, என் அருமை சகோதரன் புரிதனை உன்னை கர்த்தர் தேடுகிறார். தேவ பக்தன் உன்னை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தர் உன்னை விசேஷமாக உங்களை தேடுகிறார்கள். இந்த நாட்களில் இந்த சபையில் உள்ள உங்களை எல்லாம் தேடுகிறார். அவனை தேடுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். நீ அநேக பிரச்சனையோடு இருக்கிறாய். நீ வெளிப்படையாக சந்தோஷமாய் இருக்கிறாய். உன் மனதின் ஆழத்தில் உன் கணவனை பற்றிய பிரச்சனை. இவர் இப்படியே இருக்கிறாரே, இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா? என் மகன் இப்படியே இருக்கிறானே, ஒரு மாற்றம் வருமா? என் சகோதரி திருந்தக்கூடிய வாய்ப்பே இல்லையா? பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிறீர்கள். இப்பொழுது கர்த்தர் தேடும்போது, என் மகன் பிரச்சனையில் இருக்கிறான், என் மகன் கவலையில் இருக்கிறான், என் மகள் கண்ணீரில் இருக்கிறாள் என்றல்ல, என் மகன் ஜெபிக்கிறான், என் மகன் ஜெப அறையில் இருக்கிறான் என்று உன்னை குறித்த ஒரு சாட்சி வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல். சபையை பாழாக்கினவன் சபைக்காக ஜெபம் பண்ணுகிறான். ஊழியத்துக்கு எதிராக இருந்தவன் ஊழியத்துக்கு ஆதரவாய் ஜெபம் பண்ணுகிறான். ஜெப அறையை விட்டு வெளியே வருகிறான். ஜெப அறையை விட்டு வெளியே வருகிறான். என்ன செய்கிறான்? 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். என் அருமையான சபையை, இயேசுவை அநேக பிரசங்கிக்கிறார்கள். சிலர் அவரை சீர்திருத்தவாதி இருக்கிறார்கள், சிலர் அவரை கம்யூனிஸ்ட் என்று சொல்கிறார்கள், சிலர் அவரை பகுத்தறிவாளர் என்று சொல்கிறார்கள், இன்னும் சில பேர் அவரை புரட்சி தலைவர் என்று சொல்கிறார்கள், இன்னும் சிலர் அவரை சிந்தனையாளர் என்று சொல்கிறார்கள். இது அல்ல அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இதுதான் அறிவிக்கப்பட வேண்டிய செய்தி. 2 நிலைமையில் அறிவிக்கலாம். அற்புதங்கள் நடக்கும்போது இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னார்கள். வெளிப்பாடு வரும்போது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்னார்கள். 2 விதத்திலே பிரசங்கம் பண்ணலாம். தேவனிடத்தில் பெற்ற வெளிப்பாட்டை வைத்து பிரசங்கம் பண்ணி அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுங்கள். அல்லது அற்புதங்களை செய்து அதை கண்டவர்கள் மத்தியிலே இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுங்கள். எது கர்த்தருக்கு சித்தமோ அதன்படி செய்து இந்தியா தேசம் தேவகுமாரனை காணும்படியாய் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார். அது வேலூர் மாவட்டத்தில் தொடங்குவதாக, அது உங்கள் வீட்டு வாசற்படியில் தொடங்குவதாக. ஒரே நாளிலே பவுல் மாற்றம் பெற்றான். பவுலே, நீ யார் பக்கம்? நான் என் ஜீவகாலம் முழுவதும் சிலுவையின் பக்கம். எனது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கத்தாம நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. சவுலினுடைய சரித்திரத்தை கொண்டு இந்நாளினுடைய கர்த்தாவே நிலைமையை எங்களுக்கு விளக்கி தைரியப்படுத்திய உம்முடைய மட்டில்லாத தயவுக்காய் கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் இந்த நேரத்திலே கர்த்தாவே எங்கள் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கும்போது பரலோகம் அமைதியாய் இருக்கிறதே என்று வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆயினும் ஆண்டவரே, தமஸ்குவுக்கு வரும் வரையிலும் கர்த்தாவே நீர் காத்திருந்து சடுதியிலே தோன்றி சவலை மாற்றிய தேவன்.
இந்த வேளையிலுடைய கர்த்தாவே உமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருடைய ஆலோசனைகளையும் ஒரு நிமிடத்தில் தேவரீர் நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். உம்மால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் இந்த வேளையில் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோகம் ஒருபோதும் எங்களை பார்த்து அமைதியா இல்லை என்பதை இந்த வேளையில் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நேரம் வரும்போது, அந்த வேளை வரும்போது இந்த தேசம் உமக்கு சொந்தமாய் ஆகும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் புறப்படுவோம் ஆண்டவரே. என்ன வந்தாலும் ஆண்டவரே உம்மை குறித்து நாங்கள் சாட்சியாய் நிற்போம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவே எங்கள் சபையை நீ தைரியத்தோடு நடத்துகின்ற ஒரு நல்ல ஒரு தலைவரை கொடுத்து அதற்கு உண்ட பணியாட்களை தேவரீர் கொடுத்திருக்கிறபடினால நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருபோதும் கர்த்தாவே நாங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு ஆண்டவரே என்ன வந்தாலும் உம்மை குறித்து நாங்கள் சாட்சியாய் நிற்போம். என்ன வந்தாலும் நிற்போம் ஆண்டவரே. உம்முடைய சேனைகளின் கர்த்தாவே நாங்கள் ஒரு படை வீரராய் வேலை செய்வோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உறுதி எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் உறுதி எடுக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய பணியை இந்த வேலூர் மாவட்டத்திலே துவங்குவோம். காலியாய் இருக்கிற எங்கள் இடங்களுக்கு பக்கத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆத்துமாக்களை சேகரிப்போம். தைரியத்தோடு சொல்லுவோம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு மனிதனையும் தொட நினைக்கும் போது அந்த ஒரு நாளிலே நீர் மாற்ற வல்லவர். எங்களை கொண்டு நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் புறப்படுகிறோம். நல்ல ஒரு சேனையாய் உமக்கு உகந்தவர்களை நீர் முன்குறித்திருக்கிறவர்களை நாங்கள் உமக்காய் ஏற்படுத்தத்தக்கதாக, கொண்டு வரத்தக்கதாக, ஆதாயப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவரே, பரலோகம் ஒருபோதும் அமைதியா இல்லை என்பதை நாங்கள் இந்த வேளையில உணர்ந்திருக்கிறோம். ஏற்ற நேரத்திலே நாங்கள் அறுவடையை கொண்டு வருவோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல செய்தியை கொண்டு வந்த எங்களை பலப்படுத்திய எங்களுடைய ஆத்துமாவிலே உற்சாகத்தையும் பலத்தையும் கொண்டு வந்த உம்முடைய தாசனை திவ்ய பாதத்திலே வைக்கிறோம். அவருடைய ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. சத்திய முழக்கம் சத்தியமாய் முழங்கத்தக்கதாக தேவ கிருபை மகனோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்ந்த மனதோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.